செல்வம் பேசும்போது, அண்ணன் தூத்துக்குடி செல்வம் பேசும்பொழுது அவரு சப்ஜெக்டுக்குள்ள பேசுவோம் நினைச்சேன். நல்ல பேச்சாளர் தான் அவரு. ஆனா என்னன்னு கேட்டா அவரு முழுக்க அண்ணன் செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாரு. செந்தில் பாலாஜி தெளிவா சொல்லிட்டாரு, ஆதாரம் இருந்தா சொல்லு, இதை நான் சந்திக்க தயார். நான் தேவையில்லாம அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை, நான் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு தைரியமா பேசுறாரு செந்தில் பாலாஜி. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அங்கே அண்ணன் செல்வம் பேசும் பொழுது சொன்னாரு, ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். பிஜேபி அரசு அவர் பழிவாங்க வேண்டும் என்று ஒரு பழைய வழக்கு. அவர் பிஏடிசியில அமைச்சரா இருக்கும் போது ஏடிஎம்கேல அந்த வேலை வாங்கி தர விஷயத்துலதான் கைது செய்யப்படுறாங்க. அதை பணம் கொடுத்தோம், திருப்பி வாங்கிட்டான், கோர்ட்லயும் சொல்லிட்டான் நாங்க பணத்தை திருப்பி வாங்கிட்டோம். ஆனா நான் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், அவரை டார்கெட் பண்ணணும், அதுக்காக பழி வாங்கணும்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறை தவறா பயன்படுத்தி அவர் அரெஸ்ட் பண்ணது பழைய கேஸ்ல. ஆனா அவர் டாஸ்மாக் மினிஸ்டரா இருக்கும் போது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்ணாருன்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு ஒரு ஆண்டு காலம் அண்ணன் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் கேட்டால் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டா பிஜேபி இந்த அமலாக்கத்துறை ஈடி வச்சுன்னு பிளாக்மெயில் பண்றாங்க. எதிர்கட்சிகள் யாரா இருக்காங்களோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் டெல்லியினுடைய முன்னாள் சிஎம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்களே, அவர் ஜெயில இருந்தாரு, வெளியே வந்தாரு, இன்னைக்கு இன்னொருத்தர் சிஎம் ஆக்கிருக்காரு, இன்னொருத்தர் சிஎம் ஆக்கினார். இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குது. அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சுமத்தப்பட்ட வழக்கு நிரூபிக்கப்படவில்லை.